மிஸ்டர் சீனிவாசன், யூ ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். சாட்சிகளையும் ஆதாரங்களையும் ஜோடித்து எதிர்த்தரப்பினர் காவல்துறையுடன் கைகோர்த்து என் கட்சிக்காரர் செல்வத்தின் மீது வீணாக கொலைப்பழி சுமத்தியுள்ளனர். கொலை நடந்ததாக சொல்லப்படுற தினத்தில் உண்மையிலேயே என்ன நடந்ததென்று செல்வத்தின் மூலமா இந்த நீதிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், யூ ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் செல்வம், கொலை நடந்த அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நீங்க விளக்கமா சொல்ல முடியுமா? ராஜசேகரன் சாரை கோர்ட்ல ஒப்படைச்சு வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறதுக்காக அவரை முதியோர் இல்லத்துல இருந்து கார்ல அழைச்சிட்டு வந்தேன். அப்படி அழைச்சிட்டு வரும்போது என்னாச்சு? சார், என்ன விடுங்கடா, விடுங்கடா. செல்வா, செல்வா, ஐயோ செல்வா. அன்னைக்கு இதான் நடந்தது மேடம். யுவர் ஆனர், நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக திரு ராஜசேகரை செல்வம் கார்ல அழைச்சிட்டு வர்றப்ப அவரை கொடூரமா கத்தியால குத்தி கொள்ளுற அளவுக்கு செல்வத்துக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆணிப்பலகையை விட்டெறிஞ்சி காரை மோத விட்டு யாரோ ராஜசேகரை கத்தியால குத்தி கொன்னுட்டு அந்த பழிய என் கட்சிக்கார செல்வத்து மேல போட்டிருக்காங்க. கத்தியால குத்தி கொலை செஞ்சவரு போலீஸ் வர்ற வரைக்கும் அங்கே இருப்பாரா என்ன? அது மட்டும் இல்லாம அவ்வளோ வேகமா போலீஸுக்கு எப்படி தகவல் கிடைச்சி அங்க வந்தாங்க? இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் கேசவனை விசாரிக்க அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், யூ ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர் கேசவன், இன்ஸ்பெக்டர் கேசவன், இன்ஸ்பெக்டர் கேசவன். ஒரு கொலையாளி கொலை செஞ்ச அந்த நொடியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடதான் நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க? அதோட செல்வத்தை கையங்களவுமா பிடிச்சதாவும் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு ஷார்ட் டைம்ல நீங்க எப்படி அங்க வந்திருக்க முடியும்? உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தாங்க? தகவல் கிடைச்சி எவ்வளவு நேரத்துல நீங்க அங்க வந்து சேர்ந்தீங்க? சொல்லுங்க சார். முதல்ல கொலை நடந்ததா எனக்கு தகவல் வரல. ரோட்டோரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் எனக்கு தகவல் சொன்னார். அப்போ அந்த ஏரியாவில் வேறொரு விசாரணைக்காக நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் அந்த ஃபோன் கால் வந்துச்சு. எனக்கு தகவல் கிடைச்ச 10வது நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன். அங்கே ராஜசேகர் கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார். அந்த இடத்துல இவர் கையில் ரத்தக்கரையோட கத்தியோட இருந்தார். கார் விபத்தினால இவரால் எந்திரிச்சு அங்கிருந்து போக முடியல, அங்கேயே விழுந்து கிடந்தார். அப்போ தான் அவர் கால் அடிபட்ட நிலைமையில அவரை கைது பண்ணி அன்னைக்கு நீதிமன்றத்தில் கொண்டாந்து ஆஜர்படுத்தினேன். சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், சாட்சி ஆட்டுக்கார ரங்கனை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். ரங்கன், ரங்கன், ரங்கன். வணக்கம்மா. ரங்கன், செல்வம் மிஸ்டர் ராஜசேகரை கத்தியால குத்தி கொலை செஞ்சதை நீங்க நேர்ல பார்த்ததா இன்ஸ்பெக்டர் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. கொலை சம்பவத்தை நீங்க பாக்குறப்ப அப்போ மணி என்ன இருக்கும்? ஒரு 11 மணி இருக்கும். 11 மணினா நிச்சயமா நீங்க அந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. கொலையை நேர்லயே பார்த்திருக்க முடியாது. இல்ல இல்ல, நான் அங்கதான் இருந்தேன். கொலைய நேர்ல பார்த்தேன். இல்ல இல்ல, நிச்சயமா உங்களால கொலையை பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா 11 மணிக்கு ஸ்டார் நடிகர் மணிகாந்த் நடிச்ச காலம் உன் கையில் அப்படிங்கிற படத்துக்கு நீங்க காலையில 10 மணி காட்சிக்கு உங்க குடும்பத்தோட மோகினி தியேட்டருக்கு போயிருக்காரு. அதுக்கு ஆதாரமா இவர் வாங்கின டிக்கெட்டும் அந்த தியேட்டர்ல அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. கொலை நடந்தப்ப அந்த ஸ்பாட்லயே இல்லாத ஒருத்தர் அந்த கொலையை பார்த்திருக்கவே முடியாது. அதனால இந்த சாட்சி போலீஸினால் ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சின்னு தெரிய வருது. அதனால செல்வம் ராஜசேகர கொலை பண்ணலங்கிறது நிரூபணம். அப்ஜெக்ஷன் மேம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க. ரங்கன் குடும்பத்தோட சினிமாவுக்கு போனது நிஜம். ஆனா அவர் வளர்க்குற 2 ஆடுகளை காணோன்னு ரங்கனோட அம்மா போன் பண்ணி சொன்னதால ரங்கன் அரை மணி நேரத்துல தியேட்டரை விட்டு வெளியில வந்துட்டாரு. ஆட்டை தேடி அலைஞ்சப்பதான்
அந்த கொலை சம்பவத்தை பார்த்திருக்காரு. மிகச்சரியா மணி 10:45 போல ஸ்பாட்ல இருந்து 200 மீட்டர் தூரத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல தன்னோட பைக்குக்கு ரங்கன் பெட்ரோல் போட்டதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கொடுங்க.